நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லும்போது சொன்னேன், நான் அவர் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை எப்பயுமே நிதானமா அதை கடைபிடித்துக் கொண்டே வருவார். அது அவருடைய இயல்பு. இயல்பிலேயே எல்லாரும் சொல்வதை போல ஐயா கலைஞர் அவர்களை போல அண்ணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்ல ஒரு படி கூட இவர் இன்னும் வருங்காலத்தில் வருவார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு தலைவராக அண்ணன் இருக்கிறார். நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, நம்ம இளந்தலைவர் அந்த மேடையில அவர் போய் நடுவில் உட்காராமையும், அந்த மேடைக்கு எதிர்புறம் உள்ள அந்த முதல் அந்த வரிசையில நடுவுல போய் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இல்லாம அவர் பாட்டு இது நம்ம நடத்துற நிகழ்ச்சி, அப்ப நம்ம தானே நம்ம இதை இருக்கிறோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா ஒரு சேரை போட்டு அங்க நின்று எட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய கவனிக்கப்பட்ட செய்தியாக ஒரு தலைவருக்கு இந்த பண்பு நிச்சயம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் போற்றும் வண்ணமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தலைவருக்கு கீழே செயல்படுகின்ற துணை செயலாளர் நாங்களா இருந்தாலும், இங்க மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களோ, நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய நகர பேரூர் பகுதியோ இல்ல பாக அமைப்பாளரோ கிளைக்கழக வட்டக்கழக இளைஞரணி அமைப்பாளர்களோ நாங்க எல்லாரும் ஒன்னா அந்த ஒரு அரங்குல நாங்க ஒரே மாதிரி இருந்து களமாடி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த ஒருங்கிணைக்கிற பணியை நாங்க செய்து கொண்டுதான் இருப்போம். இது திராவிட முன்னேற்ற கழகமும் இளைஞரணியும் நம்முடைய தலைவர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த பாடம். அதை நாங்க சரியா பின்பற்றுவோம். ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கின்ற இயக்கத்துல அந்த கண்ணியத்தோடும் அந்த கட்டுப்பாடு எங்களுடைய கடமையை நாங்க செய்து கொண்டுதான் இருப்போம்.